அவ்வளோதான், அமைதியாயிட்டாரு. செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருக்குமா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சாப்பிடு சாப்பிடு. அப்போ நான் மனுஷன் இல்லையாடா? இது எப்படி இருக்கு? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எதுக்கு இப்போ பல்படி விளம்பரம் மாதிரி பல்ல காமிச்சின்னு வாய் மூடுங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு புதுவிதமான ஒரு சேலஞ்ச் நான் பண்ண போறேன். அது 100 டேட்ஸ்க்காக நான் அந்த சேலஞ்சை பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு வந்து 100 டேஸ் தோசை சேலஞ்சோட ஃபர்ஸ்ட் டே. ஓகே, சூப்பர்ல. ரொம்ப கஷ்டமான டிஷ் இல்ல? எல்லாரும் நினைப்பீங்க ஆமா இது ரொம்ப ஒரு கஷ்டமான டிஷ்ஷு, இது வந்து செய்யவே முடியாது. ஆனால் இதில் என்ன மேட்டர் அப்படின்னா 100 டேட்ஸும் 100 வெரைட்டிஸ் ஆஃப் தோசை வந்து நம்ம சுட போகிறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே தோசையை கேட்டாலே நீங்கள் வந்து ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. தெரிஞ்சுக்கிட்டா அதிர்ச்சி ஆடுவப்படவா? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்ல போறது உங்களுக்கு இன்னும் அதிர்ச்சியா இருக்கும். ஸோ பார்ப்போம் 100 நாள் என்னென்ன தோசை வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ இன்னைக்கு டே 1. இன்னைக்கு என்ன தோசை சுடலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசித்து ஒரு தோசை சுட போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம தோசை மாவு எல்லாம் ரெடியாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, இனிமேல் ஓகே, ஆல்ரெடி தோசை மாவை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சாச்சு. தோசை மாவு ரெடியாக இருக்குது. தோசை கல்னு எடுத்தாச்சு. ஸோ என்ன வச்சுக்கோம். ஸோ அடுப்பை பற்ற வச்சுருவோம். அடுப்பு பற்றி வச்சு ஓகே. ஸோ இப்போ நீங்கள் நினைப்பீங்க ஏன்னா அடுப்பெல்லாம் பற்ற வச்சாச்சு, இப்போ என்ன தோசை சுட போகிறோம். நார்மலாக எத்தனையோ தோசை, எல்லோரும் முட்டை தோசை அந்த தோசை எல்லாமே சுடுவாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு வெரைட்டிஸ் ஆஃப் தோசை, அதுவும் 100 டேஸ்க்கு நம்ம சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம சுடக்கூடிய தோசை என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தோசையை ஊற்றிட்டு அதில் போடக்கூடியதை வச்சு நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வாங்க தோசை ஊற்றி. ஃபஸ்ட்டு தோசைக்கல்லேருந்து வர்றதுக்கு எண்ணெய் தட்டிக்கணும். மாவு ரெடி. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தோசையை ஊற்றிக்கலாம். மட்டமாக தோசை விட்டாச்சு. இதுவே ஒரு பெரிய சேலஞ்சு. அண்ணே உங்க கையில பிரஷ் என்னமோ விளையாடுது. ஸோ தோசையை ஊற்றியாச்சு. ஸோ இதில் நம்ம போட போகிறத வச்சு தான் இன்னைக்கு ஃபஸ்ட் டேயோட சேலஞ்ச். ஓகே, ஃபஸ்ட் டேலே ஒரு வித்தியாசமாக ஒரு தோசை சுடுவோம். ஓகேயா? ஓகே, பிங்கோ டெடிமிடி தோசை இன்னைக்கு. ஓகேயா? இன்னைக்கு வந்து நம்ம சுடக்கூடிய தோசை வந்து பிங்கோ டெடிமிடி தோசை. இது வரைக்கும் யாரும் தோசை சுட்டுருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் முறையாக சுடுவோம். ஃபஸ்ட்டு பிங்கோவை பிச்சுக்கலாம். பிங்கோ டெடிமிடி. பிங்கோ டெடிமிடி. ஓகே, அவங்க நம்ம தோசையில் போட்டுருவோம். க்ரஷ் பண்ணி போடுவியே, அதை விட்டுட்டு எடுத்து பொடிச்சு ஓகே வச்சு இதுக்கு மேலே கொஞ்சம் இன்னும் ஊற்றிக்கலாம். ஓகே, இது மேலே ஒட்டாது. ஸோ லைட்டாக அமுக்கி விட்டுக்கலாம். சரியா? தோசையை திருப்பிடுவோம். ஓகே, தோசையை போட்டிருக்கோம். தோசை எப்படி இருக்குமோ தெரியாது. நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. எதாக இருந்தாலும் சாப்பிட வேண்டியதான். ஓகே, தோசை வெந்திருக்குமா? ஓகே, டெடிமிடி ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு. ஸோ அதை அப்படியே மடிச்சிடணும். ஸோ தோசை எடுத்துடலாம். ஓகே, தோசை எடுத்தாச்சு. பிங்கோ டெடிமிடி தோசை. அதெல்லாம் ஒட்டவே இல்லை. மேலே வந்து அது ஸ்டிக்கியாக இல்லாதனால மேலே எதுவுமே ஒட்டலை.
ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு சுட்டது பிங்கோ டெடிமிடி தோசை. பாருங்க. அவ்வளோதான், அமைதி ஆயிட்டாரு. எனக்கு தோசை பிடிக்கும், ஆனால் பிங்கோ நான் இதுவரையும் பிங்கோலாம் எனக்கு ரொம்ப இஷ்டமே கிடையாது. அதுவும் இந்த டெடிமிடி ஃப்ளேவரு எனக்கு பிடிக்கவே செய்யாது. சரி, வித்தியாசமாக ட்ரை பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட் டே வந்து பிங்கோ டெடிமிடி வாங்கிட்டு வந்தேன். டேஸ்ட் நல்லாவே இல்லை. நீங்கள் நாளைக்கு டே 2 டே 2ல் வித்தியாசமாக ஒரு தோசை, இதே மாதிரி க்ரியேட்டிவாக இன்னொரு தோசையை நாளைக்கு நான் சுட்டு காணிக்கிறேன். ஓகே, ஆனால் இதே மாதிரி என்னென்ன க்ரியேட்டிவாக தோசை சொல்லலாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இது எப்படி இருக்கு?